பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய வழக்கத்தின்படியே அப்போஸ்தல நடபடி அதனுடைய 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, கூட்டம் அதிகமான பிற்பாடு முரண்பாடுகள், புரிந்து கொள்ள இயலாத காரியங்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, இது போன்றதான விஷயங்கள் பெருக ஆரம்பித்தது. ஜனங்கள் பெருக பெருக குழப்பங்களும் போராட்டங்களும் பெருக ஆரம்பித்தது. அவைகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அப்போஸ்தலர்கள் செயல்பட்டார்கள். ஆகவே அதிலே தங்களுடைய பொறுப்பு என்னவாக இருக்க வேண்டும், எந்த மட்டும் அதிலே தங்களுடைய தலையீடு இருக்க வேண்டும், யார் அந்த விஷயங்களை செய்வதற்கு பொருத்தமானவர்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள். பந்தி விசாரணை என்பது மிக முக்கியமான பொறுப்பு. இந்த பந்தி விசாரணை என்பது நாம் நினைக்கிறது போல ஏதோ அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுற காரியம் கிடையாது. நம்முடைய புரிதலுக்காக அது பந்தி விசாரணை என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த நாட்களிலே நான் சொன்னது போல அது அவர்களை விசாரிப்பது, அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை கொடுப்பது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். விதவைகள் போஷிக்கப்பட வேண்டும் என்பது உபாகம சட்டத்திலே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட காரியம். பின்னதாக பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது விதவைகள் விசாரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான காரியங்களை கவனிக்க வேண்டும் என்பதை சபையிலே ஒரு ஒழுங்காகவே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அது மிக முக்கியமான ஒரு காரியம். அவர்களுக்கு அன்றன்றைக்கு தேவையான உணவுக்கெடுத்த காரியங்களையும் அவர்கள் சந்திக்க வேண்டும். குறிப்பாக அவர்களுடைய செலவினங்களுக்கான பணத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் என்றும் நமக்கான குறிப்புகள் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த விஷயத்திலே நேர்மை உள்ளம் கொண்டவர்கள், மிக பொறுப்பாக கவனிக்கக்கூடியவர்கள் அவசியம் என்று சொல்லி அவர்கள் அறிந்து வைத்திருந்தபடியினால்தான் அங்கே சிலரை அவர்கள் தேர்ந்தெடுக்கும்படிக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். 7 பேரை தேர்ந்தெடுங்கள், அந்த 7 பேரும் எவ்விதமான பண்புகளோடு இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிறார்கள். சும்மா 7 பேரை தேர்ந்தெடுக்கணும் கிடையாது. யார்கிட்ட வசதி இருக்கோ அவர்களை தேர்ந்தெடுப்போம், அப்படி இல்லை. யார் நல்லா படித்திருக்கிறார்களோ அவர்களை தெரிந்து கொள்வோம் கிடையாது. அங்கே அவர்கள் சொல்லுகிறதான அந்த குவாலிட்டி அது வித்தியாசமானது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களும் இருந்தால்தான் அதோடு அவர்களுக்கு நற்சாட்சி இருக்கும். அந்த நற்சாட்சி பெற்றவர்கள் மக்களிடத்திலே நல்ல சாட்சியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இப்படி பல்வேறு சுபாவங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் வகுத்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இவ்வளவு காரியங்களையும் செய்கிறார்கள். ஆனால் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ஜெபிப்பதும் போதிப்பதுமே அன்றி வேறு காரியங்கள் கிடையாது. சபையின் தலைவராக இருக்கிறவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்கிறதற்கான அந்த முன்னுதாரணத்தை அங்கே அப்போஸ்தலர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். நாங்கள் பில்டிங் கட்டுறதோ ப்ராஜெக்ட் பண்ணுறதோ எங்களுடைய வேலை கிடையாது, அது நாங்கள் செய்ய போவதில்லை. தேவனுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நாங்கள் ஜெபிப்பதும் வசனத்தை பிரசங்கிப்பதும், இந்த 2ம் தான் எங்களுக்கு முக்கியம். இதை தாண்டி வேறு செயல்களை செய்வதற்கு நாங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட உண்மையுள்ள நற்சாட்சி பெற்ற வேறு சிலரை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். அதற்காக அது தேவையில்லைன்னு ஒதுக்கவும் இல்லை. அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி திருச்சபையானது நமக்கு எத்தகையதான வழித்தடங்களை ஏற்படுத்தி கொடுத்தது, நம்ம பயணிப்பதற்கான வழித்தடத்தை அது எவ்வாறு ஏற்படுத்தி கொடுத்தது, நம்ம எதை தாண்டி வந்திருக்கிறோம், இப்பொழுது நாம் எந்தவித பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் ஒப்புமைப்படுத்தி பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. எனவேதான் இந்த அப்போஸ்தலர்கள் மிக தெளிவாக இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அதனால தான் அவர்கள் அந்த வார்த்தைக்கும் வசனத்திற்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த சாட்சி கொடுத்தலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பின்னதாக நாம் பார்க்கும்போது சபைக்கு தேவன் 5 விதமான ஊழியங்களை கொடுக்கிறார்.
எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது சபைக்கு 5 விதமான ஊழியங்கள்: அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். இந்த 5 விதமான ஊழியங்களும் சபைக்கு தரப்படுகிறது. ஏன்? ஒரு ரீசன் இருக்கிறது. 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களை சீர்படுத்த வேண்டும். இன்னொன்று, சுவிசேஷ ஊழியம் நடைபெற வேண்டும், அதனுடைய வேலை. மூன்றாவது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். இதுதான் தலையாய முக்கிய நோக்கங்களாக இருந்தது திருச்சபைக்கு. இன்னைக்கும் அதுதான் இருக்கணும், மாற்றங்கள் கிடையாது. அன்றைக்கு இருந்த சபை இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கிரயம் செய்யப்பட்ட அந்த சபை தான் இன்றும் தொடர்கிறது. ஆனால் நம்முடைய நோக்கமோ எங்கேயோ சிதறி போயிருக்கிறோம். கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையில் நாம் எப்படி அழைக்கப்பட்டோம், நாம் எப்படி போய் கொண்டிருக்கிறோம்? நமக்கான ஒரு சிந்தனைக்கான ஒரு சமயம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கு, அவங்க பரிசுத்தவான்கள், அவர்களிடத்திலும் சீர்கேடு வருவதற்கு அவசியம் உண்டு. எனவே தேவ ஊழியருடைய பொறுப்பு பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவது சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் குறிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதும் பொழுது ஒவ்வொரு நிருபத்திலும் இவ்வாறு குறிப்பிடுவார்: கொரிந்தியிலே இருக்கிறதான அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், கொலோசையிலே இருக்கிறதான அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். இப்படி ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது அந்த சபையில் இருக்கிறதான சபையின் அங்கத்தினர்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அப்ப இங்க சொல்லி இருக்கிறது, அவர்களும் சீர்பொருந்த வேண்டும். அது தேவ ஊழியர்களுடைய பணி. அவர்களுக்கான செயல்களை செய்ய வேண்டும், அந்த கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் 5 விதமான ஊழியம்: பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பண்ணுதல், சுவிசேஷ ஊழியம். இது இல்லாம சபை கிடையாது. சுவிசேஷ ஊழியத்தை ரப்பர் வச்சு அழிச்சிட்டு மீது எல்லா ஊழியமும் இருக்குன்னு சொல்றது இல்லை, அசிங்கம். அது அருவருப்பான காரியம். கர்த்தருக்கு அது பிரியம் கிடையாது. சபைக்கு கொடுக்கப்பட்டதான அந்த மேண்டேட்டரியில் அது இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் அவருடைய சுவிசேஷத்தை அறிவியாமற் போனால் எனக்கு ஐயோ. ஏன் அதை சொல்லி இருக்கிறாரு பவுல்? அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், சபைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அதை அவாய்ட் பண்ணி போகக்கூடாது. பல காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிப்போம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இன்றைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காலைதோறும் நாங்கள் தியானிக்கிற எங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். நாங்கள் எவ்விதமாய் அழைக்கப்பட்டோம், தற்போது என்ன நிலையிலே நிற்கிறோம் என்பதை நாங்கள் பரிசோதித்துக் கொண்டு எங்களை சீர்பொருத்தம் பண்ண முடியாது. இன்றைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.